உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஒருவேளை இன்னைக்கு பயத்தோட நடுக்கத்தோட ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பாருங்க, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்தார். ஆனால் அவர் அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அடுத்தது சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, எருசலேமிலே போய் ஒரு இடத்துல கூடி அவர்கள் எல்லாம் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினத்திலே சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்து கதவுகளை பூட்டி அங்கே அவர்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு நடுவே இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுத்து உங்களுக்கு சமாதானம் என்றார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்கு, ஒருவேளை உங்க சரீரத்தினுடைய காரியமா இருக்கலாம், இல்லை ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்லை எதிர்காலத்தை குறித்த ஒரு பயமா இருக்கலாம், இல்லை பிள்ளைகளை குறித்த காரியமா இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் உங்கள் எதிர்கால திட்டத்தை குறித்த காரியமா இருக்கலாம், இல்லை ஊழியத்தில் சில தேவைகள் இருக்கலாம், இல்லை ஊழியத்தை அடுத்த பணிக்கு கொண்டு போவதற்கான சில காரியங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம், பிள்ளையுடைய திருமண காரியமா இருக்கலாம், பிள்ளை பேரு காரியமா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் பயந்து நடுங்கி இந்த காரியம் நடக்குமோ நடக்காதோ, இது எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து நீ சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காமல் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இதோ பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி இந்த உலகத்துக்குள்ளே உங்களை அனுப்புகிறார். இந்த உலகத்துக்குள்ள வாழ்கிற நீங்களும் நானும் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நீங்கள் எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதோ உலகத்துக்குள்ள உலகத்துக்குள்ள ஓநாய்களை, ஏன்னா அநேக ஓநாய்கள் இருக்கும், உங்களை அனுப்புகிறேன், ஆனாலும் உலகத்திலே நான் இருந்தது போல நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? திடன் கொள்ள செய்கிறார். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்னார். அதனால எதுக்கும் கலங்காதீங்க. இந்த அவர் உயிர் தெழுந்த நாளில் எதற்கும் பயப்படாதீங்க. அவர் மேல நம்பிக்கையா இருங்க, அவர் மேல விசுவாசமா இருங்க. கர்த்தர் தாமே உங்க பயத்தை எல்லாம் நீக்கி, உங்க இருளையெல்லாம் நீக்கி, நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை இருளை மாற்றி வெளிச்சமாக்கி ஜெயக்கிறிஸ்து உங்களுக்கு ஜெயம் கொடுப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.